நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா, இப்படியே பேசாம உங்க முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு. உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி, மலர்ச்சி, மகிழ்ச்சி, இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான மாணவ கண்மணிகளை வார்ப்பித்தும் வளர்த்தெடுத்தும் வர பெற்றோரையும் ஆசிரியர்களையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்க மொத்தமா கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி. ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி. இதுதான் தமிழ்நாடு. இதுதான் நம்ம மாநில கல்வி திட்டத்துடைய சிறப்பு. தமிழ்நாடு அரசு செய்கிறது எல்லாமே சாதனைகள் தான். அதுல கல்வித்துறையில உலகத்தரத்திலான சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இதுவும் சாதனை மாநாடா அமைஞ்சிருக்கு. பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது. பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கிறதோ அதே அளவு அக்கறை இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க. அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க. வருகை தந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நானும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம அரசுக்கு கல்வி, மருத்துவம் இரு கண்கள். இந்த ஆண்டு மட்டும் பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 200 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்தே கல்வித்துறைக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் தரங்கிறது நீங்க தெளிவாக உணரலாம். அதனால தரமான கல்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன்.